ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ங்க. நம்மளோட டென்னன் ட்ரேடர்ஸ் அகாடமியில் ரெங்கோ சார்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டு பேஸ் பண்ண கான்செப்ட், எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணவும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் நடக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் டெய்லியும் நம்மளோட பப்ளிக் சேனல் டென்னன் ட்ரேடர்ஸ் அகாடமி சேனல்லையும் அதே மாதிரி டென்னன் ட்ரேடர்ஸ் அகாடமி நம்ம யூடியூப் சேனலையும் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து புட் ஆஃப் ஸ்ட்ரைக் 25,500 நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 25,100 சூஸ் பண்ணியிருக்கோம். 25,500 வந்து புட் ஆப்ஷன், 25,100 வந்து கால் ஆப்ஷன். இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து சூஸ் பண்ணது. இதில் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக 678 வரைக்கும் போயிருக்குங்க. மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா 2,385 வரைக்கும் போயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,270 வரை மைனஸில் முடிஞ்சிருக்கு. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்டான மொமெண்டம் தான். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கவும் தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் லாஸு, எதனால் இத்தனை ஆர்டருங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் ப்ராஃபிட்லாம் கிடையாது. அது ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக லாஸ் வந்துட்டு கடைசியில் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணால் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்துட்டு ஒரு 14 பாயிண்ட் மைனஸ். ஸோ அப்போ 1,121 மைனஸில் முடிஞ்சிருக்குங்க. ஓவராலாக கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கும் புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கும் காலையில் 9:15 மதியம் 3 மணி வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணோம்னா 3,400 லாஸில் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்குங்கிறது தாங்க இந்த இன்றைக்கி நடந்த ரெங்கோ சார்ட்டோட போஸ்ட்டு, சரிங்களா? பட் ஆனால் இவ்வளோ நம்ம வந்து ஃபுல்லாக ரன் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டே டார்கெட்டு, டே ஸ்டாப் லாஸ்னு நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதை வச்சு நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு இன்னும் மினிமம் லாஸ்ட்டு நமக்கு ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாக ரன் பண்ண அவசியம் கிடையாது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவும் ஆடியோவும் அனுப்பிச்சி விடுவேன். அதேமாதிரி டெமோவும் 15 நாளைக்கு இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் எடுக்குதுங்க. ஆர்டர் எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவாக போயிருக்கு. 11 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவாக போயிருக்கு. 11 பாயிண்ட் பாசிட்டிவாக போனது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலிங் நம்ம அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ட்ரைலிங் ஆக்டிவேட் ஆகிட்டு 2 பாயிண்ட் மைனஸில் நமக்கு ரேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா கால் ஆஃப் சொல்லி நமக்கு வந்து இன்னொரு ஆர்டர் வருது. ஆர்டர் எடுத்துகிட்டு எஸ்எல் டேரெக்டாக எஸ்எல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் சைடே போல் பார்த்திங்கன்னா அதில் மேக்ஸ் ப்ராஃபிட் பாருங்கள் 0ல் இருக்குது. அப்படின்னா நமக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு நமக்கு அப்படியே ஆப்போசிட் போயிருக்கு. ஸோ 13 பாயிண்ட் மைனஸ் ஆகிருக்கு. அடுத்து அப்படியே நம்ம சார்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்குங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு. 10 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு. ஸோ ட்ரைலிங் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 15 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மேலே போயிருக்கு. 15 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மேலே போயிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலிங் ஆக்டிவேட் ஆகிட்டு 4 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வந்து ட்ரேடு கட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். திரும்ப பார்த்திங்கன்னா புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கு. ஆர்டர் எடுத்துகிட்டு இது நமக்கு என்ன மாதிரிங்கிறத பார்ப்போம். அதாவது ட்ரைலிங் இல்லை, டேரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ 12 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்டுங்கிறது. ஸோ ஸ்லிப்பேஜில் பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட் அடிச்சிருக்கு. அப்படியே அடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் தான் ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் வந்து ஆர்டர் எடுக்குது பாருங்கள். ஆர்டர் எடுக்குது. எடுத்த வேகத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவது பாருங்கள். ஒரு 21 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவாக போய் ஒரு 24-27 கிட்ட நமக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. ட்ரைலிங்கும் பார்த்திங்கன்னா இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ 27 பாயிண்ட் நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ 28 பாயிண்ட் போயிருக்கு. 28 பாயிண்ட் போய்ட்டு நமக்கு ட்ரைலிங்கில் பார்த்திங்கன்னா 17 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸை ரெக்கவர் பண்ணி ஒரு 678 ப்ராஃபிட்டில் இருக்குது, சரிங்களா? புட் ஆப்ஷன் சைடில் இப்போ நமக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் 1,192 லாஸு, இதில் 678 ப்ராஃபிட். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 லாஸில் நிற்கிது ஓவராலாக, சரிங்களா? அடுத்த ஆர்டர் எடுத்த வேகத்துக்கு லாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வேகத்துக்கு நம்ம லாஸ் அடிச்சிருச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் வெறும் 10 பாயிண்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதில் இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகப்படுத்தியும் வைக்கலாம். இன்னும் ஒரு சில கான்செப்டை வச்சு நம்ம அப்படியே இந்த க்ரீன் பாராக இருந்தால் அப்படி நம்ம ரன் பண்ணிட்டு போகிற மாதிரியும் வைக்கலாம். பட் ஆனால் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க்கெட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகும்னா, அது இப்போ நான் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு தடவை எனக்கு என்ட்ரி எடுத்து லாஸ் அடிச்சிட்டா அடுத்த தடவை நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டக்குன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம்.
இப்போ எப்படின்னா இங்கே இதில் பாருங்கள் 28 பாயிண்ட் நமக்கு மேக்ஸிமம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகும்போது 17 பாயிண்ட் நமக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டாக புக் ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் அதிகப்படுத்தி வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இது காஸ்ட் டு காஸ்ட்லையோ இல்லைனா லாஸ்ட்லையோ இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, லாஸை ரெக்கவர் பண்ணாது. ஆனால் இன்றைக்கி நடந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி தான் போயிட்டு இருந்தது. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் இந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு ஸ்ட்ரைட்டாக போன மாதிரி தெரியுது. ஆனால் ஆர்டர் எடுத்து ட்ரைலிங்கோ இல்லை ஸ்டாப் லாஸோ அடிச்சுட்டு திரும்ப அதே பார் திரும்ப மேலே போயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்டான நமக்கு இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு கிடச்சும் நம்ம வச்சிருக்கக்கூடிய சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெட் கலர் பார் வந்தால் ஆர்டர் கட் ஆகட்டும் அந்த கண்டிஷன்ஸும் இருக்குது. எப்படின்னா நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் வரும்போது ஆர்டர் எடுக்குதுன்னா ரெட் கலர் பார் வந்து ஆர்டர் கட் ஆகுற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அது அவங்கவுங்க விருப்பம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரைலிங் வந்து ஒரு 14 பாயிண்ட்லையும் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா ட்ரைலிங் ஆக்டிவேட் மார்க்கெட் அப்படியே கன்டினியூ பண்ண போவோம். இல்லைன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தால் கூட ஒரு 10 பாயிண்ட் எனக்கு லாஸ் புக் வர மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல மொமெண்டம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிக்க முடியல. ஏன்னா இந்த பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மேலே கீழே வந்தது தான். அது மேலே கீழே போயிட்டு வந்துருக்கு. அப்படியே மூவ் பண்ணுறேன். இதை பாருங்கள், இப்போ ரெட் கலராக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரீனாக மாறிடுச்சு. க்ரீனாக மாறிட்டு திரும்ப ரெட்டாக மாறுது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் பார் க்ளோஸ் சொல்லிட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு இந்த மொமெண்ட்டை ஃபுல்லாக நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்குங்கிறது நான் விரும்பலை. பட் நீங்கள் அந்த ரிஸ்க் நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டாப் லாஸுங்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு அப்படின்னா ஸ்டாப் லாஸே வந்து இல்லாமல் நீங்கள் வச்சுட்டு ரெட் கலர் பார் வரும்போது ஆர்டர் கட் ஆகட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து மாதிரி க்ரீன் கலர் பார் வரும்போது உங்களுக்கு ஆர்டர் எடுக்கும். ரெட் கலர் பார் வந்து கிரேட்டான ஆர்டர் கட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த பிட்வீன் கேப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ நான் ஸ்டாப் லாஸை மினிமைஸாக வச்சுருக்கேன், ட்ரைலிங்கை மினிமைஸாக வச்சுருக்குங்கிறது தான் இன்றைக்கி நடந்த எனக்கான லாஸுக்கான ரீசன். சரிங்களா? அப்படியே அடுத்து கொஞ்சம் ஓட்டுறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த வீடியோ ப்ளே பண்ணுறாருங்க. அடுத்த வீடியோ ப்ளே பண்ணோம்னா ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஒரு ஆர்டர் எடுத்து அது வந்து ஒரு லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டு திரும்ப நமக்கு அது வந்து லாஸ் புக் ஆகிருக்குங்க. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். அடுத்து நடக்குதுன்னு பார்ப்போம். புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருக்கு. புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்து இது நமக்கு வந்து ட்ரைலிங் அடிச்சிருச்சுங்க. அப்புறங்க என்ட்ரி எடுத்து ட்ரைலிங் மேலே போயிட்டு ட்ரைலிங் அடிச்சதுமே ஒரு 11 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக வந்துட்டு 0.90 பைசானா அதான் ஒரு பாயிண்டில் நமக்கு வந்து ட்ரேட் வந்து கட் பண்ணி விட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். இப்போ அங்கே பாருங்கள், திரும்பவும் நமக்கு ட்ரைலிங் அடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு இன்னொரு ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது. ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் காமிச்சிட்டு திரும்ப வந்து நமக்கு ட்ரைலிங் அங்கே அப்படியே ட்ரைலிங்கில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. மறுபடியும் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாரில் ஆர்டர் எடுக்குது. ட்ரைலிங் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ட்ரைலிங் ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகுது. ஸோ 16 பாயிண்ட் மேக்ஸிமம் போயிட்டு நமக்கு 5.90 பைசா ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி வந்து நடந்துச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்னென்னா மார்க்கெட் நமக்கு ட்ரெண்டு ஃபேவரட்டான ஒரு விஷயம் கிடைச்சாலும் நான் வச்ச ஸ்டாப் லாஸு நான் வச்ச ட்ரைலிங்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் அடிச்சிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கான மொமெண்டம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான மொமெண்டம். இதெல்லாம் வந்து நல்ல மொமெண்டம் தான். இதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. மேலே போய்ட்டு திரும்ப கீழே வரும்போது நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு மொமெண்டம் ஒரு ட்ரைலிங் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மேலே இறங்கி கீழே போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நான் வச்ச ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் வந்து அடிச்சிருக்கு. பட் ஆனால் இதில் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்து இது மாதிரி க்ரீன் பார் வந்து ரெட்டாக வரும்போது ஆர்டர் எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டை ரன் பண்ணி பிடிக்கலாம். அதே மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் இன்னொரு 10 பாயிண்ட்டுங்கிற ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆகினாலும் வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட வந்து இதில் இருக்குங்க. அப்படிங்கிறது நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட கணிப்பில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இது கொஞ்சம் சேஃபாக நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே டேட்டஸ். நீங்கள் டெமோ பர்ச்சேஸ் பண்ணும்போதே நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். இது நீங்கள் எப்படி வந்து செட் பண்ணணும், எப்படி நீங்கள் டெய்லி ஆன் பண்ணணும், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே டேட்டஸ், நாளைக்கு சந்திப்போம். உங்களுக்கு இந்த ரெங்கோ சார்ட் டெமோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சரிங்களா? தேங்க்யூ.